இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் 2 திரைப்படத்தை பற்றி ஒரு சூப்பரான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் 2 திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப கம்மியான டைம் தான் வருவாங்க. லைக் விக்ரம் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் எப்படி இன்டர்வலுக்கு அப்புறமா வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்தியன் 2லையும் ரொம்ப கம்மியான டைமில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு இருக்கு. இதுக்கான விளக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமர் பரவனதற்கான காரணம் என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்தியன் 2வை விட இந்தியன் 3க்கு தான் நான் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்தியன் 3 தான் நான் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு ஒருவேளை கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் 2ல அது அவ்வளோ வரமாட்டாங்களோ, சித்தார்த்தா இந்தியன் 2ல பெரிய ரோலில் இருக்க போகிறாங்களோ, இந்தியன் 3ல் தான் கமல்ஹாசன் அவர்களோட ரோல் பெருசாக இருக்க போதும் அப்படிங்கிற ரூமர்ஸ் நிறைய பரவியது. இதுக்கு தான் சங்கர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் 2 படத்தில் கம்ப்ளீட்டாக கமல்ஹாசன் அவர்கள் இருப்பாங்க. அந்த ஒரு ரூமருக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் எல்லா சீன்லையும் வருவாங்க. அவங்க வராத சீன்லையும் கமல்ஹாசன் அவர்கள் சேனாதிபதி கேரக்டரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அவங்க வராத சீன்லையும் சேனாதிபதி தாத்தாவை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி சீன்ஸ் வச்சிருக்கேன். அதனால் கம்ப்ளீட்டாக கமல் சாரோட ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ கமல் சார் தான் கம்ப்ளீட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கமல் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாகவே பார்க்கப்படுகிறது.